ராஜஸ்தான் மாநிலத்தில் லஞ்சப் புகாரில் சிக்கிய ஒன்றிய அரசு ஊழியர் மீது மாநில போலீசார் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இதனை எதிர்த்து அந்த நபர் தாக்கல் செய்த மனுவை ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதனைத் தொடர்ந்து அந்த நபர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் ஒன்றிய அரசு ஊழியர்கள் மீது மாநில போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த உரிமை உண்டு என தீர்ப்பளித்தனர். விசாரணை அமைப்புகளின் வசதிக்காகவும் ஒரே வழக்கு தவறுதலாக 2 முறை விசாரிக்கப்படுவதை தவிர்க்கும் நோக்கில் மட்டுமே ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கு எதிரான லஞ்ச வழக்குகள் சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் இது கட்டாய நடைமுறை அல்ல என்றும் நீதிபதிகள் விளக்கமளித்தனர். மேலும் ஒன்றிய அரசு ஊழியர்கள் மீது ஊழல் வழக்குகளை பதிவு செய்ய சிபிஐயிடம் மாநில காவல்துறை முன் அனுமதி பெற தேவையில்லை என்றும் நீதிபதிகள் தங்களது தீர்ப்பில் தெரிவித்தனர். ராஜஸ்தான் மாநிலத்தில் லஞ்சப் புகாரில் சிக்கிய ஒன்றிய அரசு ஊழியர் மீது மாநில போலீசார் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இதனை எதிர்த்து அந்த நபர் தாக்கல் செய்த மனுவை ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதனைத் தொடர்ந்து அந்த நபர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் ஒன்றிய அரசு ஊழியர்கள் மீது மாநில போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த உரிமை உண்டு என தீர்ப்பளித்தனர். விசாரணை அமைப்புகளின் வசதிக்காகவும் ஒரே வழக்கு தவறுதலாக 2 முறை விசாரிக்கப்படுவதை தவிர்க்கும் நோக்கில் மட்டுமே ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கு எதிரான லஞ்ச வழக்குகள் சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் இது கட்டாய நடைமுறை அல்ல என்றும் நீதிபதிகள் விளக்கமளித்தனர். மேலும் ஒன்றிய அரசு ஊழியர்கள் மீது ஊழல் வழக்குகளை பதிவு செய்ய சிபிஐயிடம் மாநில காவல்துறை முன் அனுமதி பெற தேவையில்லை என்றும் நீதிபதிகள் தங்களது தீர்ப்பில் தெரிவித்தனர்.